This video sponsored by BuyMo T-Shopping app. BuyMo T-Shopping application is one of the online shopping app now available on Play Stores and App Stores. இது எதுக்காக கொடுத்துருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த BuyMo T-Shoppingல போய் நீங்கள் ஷாப்பிங் பண்ணும்போது கண்டிப்பாக பொருள் வந்து தரமானதாக நியாயமானதாக கண்டிப்பாக இருக்கும். இது வந்து நீங்கள் அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணுறதை விடவும் இது வந்து விலை குறைவாக கிடைக்கும். கண்டிப்பாக கம்பேர் பண்ணி பாருங்கள், கம்மியாக கிடைக்கும். அதே மாதிரி இதோட லிங்க் வேணும்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த டிஸ்கிரிப்ஷனில் போய் டச் பண்ணிங்கன்னா அந்த லிங்க்கை டச் பண்ணும்போது நீங்கள் ப்ளே ஸ்டோர் போகும். அதை வந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து உங்களுடைய ஆர்டரை நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். என்ன பொருள் வாங்குறதுனாலும் வாங்கலாம். ஹோம் அப்ளையன்சஸ் வாங்குறதுனாலும் வாங்கலாம், இல்லை காய்கறி வாங்குறதுனாலும் வாங்கலாம், வீட்டுக்கு மளிகை பொருட்கள் வாங்குறதுனாலும் இந்த ஆப்பில் போய் நீங்கள் வாங்கும்போது உங்களுக்கு குறைவான விலையிலையும் தரமானதாகவும் இருக்கும். இதை தான் நம்ம எல்லாருமே விரும்புவோம். அதே நம்ம விரும்புகிற மாதிரி பொருள் வேணும்னா நீங்கள் ஒரு தடவை இந்த BuyMo ஷாப்பிங் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க. வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரிசர்வ் வங்கி அறிவிப்புனால் வீட்டு கடன் வாங்கினவங்களுக்கு ரூபாய் 1,36,805 ரூபா லாபம். ஒரு சின்ன கணக்கு வந்து பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ரிசர்வ் வங்கி ரெப்போ விகிதத்தை 25 புள்ளிகள் குறைத்திருக்கு. இதன் காரணமாக வீட்டு கடன், வாகன கடன், தனிநபர் கடன் ஆகிய கடனோட வட்டி வந்து குறைய போகுது. தனிநபர் கடனை பொறுத்தவரை கடன் புதிதாக வாங்கினால் வட்டி குறையும். ஏற்கனவே உள்ள கடன் வட்டி விகிதம் குறையாது. வீட்டு கடன் கண்டிப்பாக குறைய வாய்ப்பு இருக்குது. சுமார் 36 லட்சம் கடன் வாங்கினவங்களுக்கு வீட்டு கடன் வட்டி வந்து வருடத்தில் 20 வருடத்தில் எவ்வளவு குறையும் அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன கணக்கு ஒன்று பார்க்கலாம். கொரோனா காலம் முன்பு வரை உலகம் வேறு மாதிரியாக இருந்தது. வேலை உறுதியாக இருந்தது, சம்பளமும் பலருக்கு உறுதியாக இருந்தது. ஆனால் கொரோனா காலத்திற்கு பிறகு வேலை நிச்சயமின்மை, வருமான நிச்சயமின்மை ஆகியவை நாடு முழுவதும் அதிகரித்து விட்டது. நீண்டகால கடன் பெறுவது என்பதும் அதை பல வருடங்களுக்கு வைத்து கட்டுவது என்பது இப்போது பெரிய சவாலாக உள்ளது. எனினும் வீடு கட்ட கடன் வாங்குபவர்கள் எண்ணிக்கை அதிகமாகவே உள்ளது. அடுக்குமாடி வீடு அல்லது தனி வீடு வாங்குவது சென்னை, கோவை போன்ற நகரங்களில் அதிகரித்துள்ளது. ரிசர்வ் வங்கி ரெப்போ விகிதத்தை 2வது முறையாக குறைத்துள்ளது. பிப்ரவரி 7 அன்று 6.5% இருந்த ரெப்போ வட்டி விகிதம் 6.25 குறைக்கப்பட்டது. தற்போது மீண்டும் 0.25 விழுக்காடு குறைக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் கொண்டு வந்த வரி விதிப்பு உலக பொருளாதாரத்தையே ஆட்டி வைத்துள்ள நிலையில் ரிசர்வ் வங்கி வட்டி விகிதத்தை குறைத்துள்ளதன் மூலம் வளர்ச்சி பாதைக்கு வழிவகுத்துள்ளது. நீண்டகால அடிப்படையில் வீட்டுக்கடன் வாங்கியவர்களுக்கு 2வது முறையாக பெரிய லாபம் கிடைத்துள்ளது. நண்பர் ஒருவர் LICயில் 36.48 லட்சம் வீட்டுக்கடன் அண்மையில் வாங்கினார். அவருக்கு வட்டி விகிதம் 8.25% ஆகும். அவர் மாதம் 31,083 ரூபாய் EMI கட்டி வருகிறார். இதன்படி 20 வருடங்கள் வட்டியாக மட்டும் 38,12,005 ரூபாய் கட்டி முடிப்பார். அசல் வட்டி சேர்த்து மொத்தமாக 74,60,005 ரூபாய் கட்டி முடிப்பார். அதே நேரம் வட்டி விகிதத்தை ரிசர்வ் வங்கி 25 புள்ளிகள் குறைத்துள்ளதால் விரைவில் LIC, SBI உள்ளிட்ட பல்வேறு நிதி நிறுவனங்கள் வீட்டுக்கடன் வட்டி விகிதத்தை 25% குறைக்க வாய்ப்புள்ளது. அப்படி குறைத்தால் வட்டி விகிதம் 8% மாறும். அதன்படி பார்த்தால் மாதம் EMI 30,513 குறைந்துவிடும். அதேபோல் 20 வருடங்கள் முடிவில் வட்டியாக 36,75,200 மட்டுமே கட்டியிருப்பார். ஒட்டுமொத்தமாக 73,23,200 ரூபாய் தான் கட்டுவார். அதாவது வீட்டு கடன் வட்டி குறைப்பால் 1,36,805 ரூபாய் லாபம் கிடைக்கும். இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணி மறக்காமல் ஆளுங்கிற ஆப்ஷனை தட்டுங்க. அப்போ தான் நான் போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் ஒவ்வொன்றும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ, பபாய்.